சிற்றம்பலம். திருநாவுக்கர் சாமி அருளிய தேவாரம். 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 26. பாடல் 9. பிணிவிடா ஆக்கை பெற்றேன் பெற்றமுன்று ஏறுவானே. பிணிவிடா ஆக்கை பெற்றேன் பெற்றமுன்று ஏறுவானே. பணிவிடா இடும்பை என்னும் பணிவிடா இடும்பை என்னும் பாசனத்து அழுதுகின்றேன். பணிவிடா இடும்பை என்னும் பாசனத்து அழுந்துகின்றேன். துணிவு இலேன் அயன் இல்லே அல்லலேன் தூமலர் பாதம் காண்பான். துணிவு இலேன் என் அல்லலேன் தூமதர் பாதம் காண்பான். அணியினாய் அறிய மாட்டேன் அதிகை விரட்ட நீரே. துணிவு இலேன் என் அல்லலேன் தூமலர் பாதம் காண்பான். அணியினாய் அறிய மாட்டேன் அதிகை விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 9ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 9ஆம் பாடலில் ரிஷப வாகனத்தை பற்றி மேற்கோள் காட்டுகின்றார். காளையை வாகனமாக கொண்ட பெருமானே. சுவாமியின் வாகனமானது காளை, ரிஷப வாகனம், அதை கூறுகின்றார். நோய்களில் வருத்தப்படும் உடலை பெற்று நான் வருந்துகின்றேன். நோய்களினால் வருத்தப்படும் நாம் வயது ஆக ஆக பல நோய்கள் நம்மை தாக்கும். அப்படிப்பட்ட நோயை கொடுத்து வினைக்கு ஏற்றாற்போல் சுவாமி எம்பெருமான் நோயை கொடுத்து நம்மை ஆட்கொள்வார் அல்லவா? அதை இந்த பாடல் மூலமாக கூறுகின்றார். நோய்களினால் வருத்தப்பட்டு உடலை நான் பெற்று வருந்துகின்றேன். சுற்றமாக என்னை தொடர்ந்து எப்பொழுதும் இருக்கும் நல்வினை மற்றும் தீவினைகள் நான் அடையும் துன்பங்கள் என்னை உனக்கு தொண்டுகள் செய்ய விடாமல் தடுக்கின்றன. சுவாமிக்கு தொண்டு செய்யாம தடுக்கின்றனவாம். அந்த நல்வினையும் தீவினையும் சேர்ந்து அந்த செய்ய விடாமல் தடுக்கின்றன என்று கூறுகின்றார். வினைகளின் பிடியிலிருந்து விடுபட்டு வெளிவர உதவும் மன உறுதியும் தூய்மையும் எனக்கில்லை. அவ்வாறு வெளியே வினையை விட்டு வெளியே வருவதற்கு எனக்கு அந்த மன விளிமை என்கிட்டம் இல்லை. ஆனால் உனது தூய்மையான மலர்பாதம் போன்ற மெய்மையான திருப்பாதங்களை காண்பதற்கு நான் மிகவும் விரும்புகின்றேன். மன தூய்மை இல்லாமல் நீ எனக்கு மிகவும் அருகில் இருந்தாலும் உன்னை உணர முடியாமல் தவிக்கும் என் மனதனை ஆட்கொண்டு அதிகை வீரட்டானம் என்னும் திருத்தலருக்கும் இறைவனாகிய நீ அருள் கூர்ந்து என்னை உன் அருகில் அழைத்து கொள்ளுமாறு நான் விண்ணப்பம் செய்கின்றேன் என்று திருப்பாதங்களை காமிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றேன் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்ற. அப்பொழுது திருச்சிற்றம்பலம்.